நடிகர் மோகன்லால் வைத்திருந்த யானை தந்தத்தின் உரிமத்தை ரத்து செய்திருக்கிறது கேரள உயர் நீதிமன்றம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம். விவரங்கள் பிரசாத். வணக்கம். கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எர்ணாகுளம் தேவரா பகுதியில் அமைந்துள்ள பிரபல நடிகர் மோகன்லாலின் வீட்டில் வனத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது அவரது வீட்டில் யானை தந்தம் கண்டெடுக்கப்பட்டது. அந்த யானை தந்தத்திற்கான அந்த வைத்துக் கொள்வதற்கான உரிமம் அவரிடம் இல்லாமல் இருந்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து மோகன்லால் கேரள அரசுக்கு ஒரு மனு சமர்ப்பித்தார். தனக்கு யானை தந்தம் வைப்பதற்கான உரிமம் வழங்க வேண்டும் என சமர்ப்பித்தார். அதை வைத்துக் கொண்டு 2015ஆம் ஆண்டு அவருக்கு யானை தந்தம் வைத்துக் கொள்வதற்கான உரிமம் கேரள அரசால் வழங்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அந்த விசாரணையினுடைய இறுதியில் நீதிமன்றம் அவருக்கு யானை தந்தத்துக்கான உரிமத்தை கேரள அரசு வழங்கியதை ரத்து செய்தது. அதுக்கு ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கின்றது. இதற்கு காரணம், மோகன்லாலுக்கு உரிமம் வழங்கப்பட்ட போது கேரள அரசினுடைய கெசட்டில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடாதது காரணம் என கூறி உடனடியாக இந்த விவகாரம் தொடர்பாக கெசட்டில் வெளியிட வேண்டும் என கூறி தற்போது அவருடைய யானை தந்தத்திற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.